இடஒதுக்கீடு என்பதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஏதோ இன்றைக்கு நாம் கேட்கிற இடஒதுக்கீடு என்பது சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இன்றைக்கு 59வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சுதந்திரத்திலே இருந்த அடிமைத்தனத்தை நோக்கி என்பதாகும். நீங்கள் கேட்கலாம், சுதந்திரம் அடைந்து 59 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலே அடிமைத்தனத்தை நோக்கி என்கிற தலைப்பிலே நீங்கள் பேச போகிறீர்களே, நியாயம்தானா என்று கேட்கலாம். அருமை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. 1909ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியாவிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து விடுவார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் கட்சியின் மூலமாக ஏற்பட்ட நேரத்திலே வெள்ளைக்காரன் லண்டனிலே இருந்து மிண்டோ மார்லி என்று சொல்லக்கூடிய 2 பேரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்திலே இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அரசியல் ரீதியாக உயர்ந்திருக்கிறார்களா? சமூக ரீதியாக உயர்ந்திருக்கிறார்களா? பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறார்களா என்கிற கேள்விகளை அவர்களிடத்தில் எழுப்பி என்ன நடந்திருக்கிறது, இந்தியாவிலே என்ன நடக்கப் போகிறது என்று 2 பேரை லண்டனிலே இருந்து அனுப்பி வைத்ததனுடைய விளைவு அவர்கள் ஒரு அறிக்கையை லண்டன் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். இந்தியாவிலே இஸ்லாமியர்களும் தலித், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும் மிகவும் கீழான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளுக்கான பிரச்சனைகளை எடுக்கிற நேரத்திலே காந்தி அவர்களும் இந்துக்கள், எனவே அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் காங்கிரஸோடு இணைந்து விட்டால் எதிர்காலத்திலே ஆங்கிலேய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். எனவே நாம் உடனடியாக செய்ய வேண்டியது இந்த மக்களுடைய அரசியல் சமூக பொருளாதார உயர்வுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சொல்லி மிண்டோ